லூக்கா 7வது அதிகாரம் 41, 42 வசனங்கள். அப்பொழுது அவர் ஒருவரிடத்தில் 2 பேர் கடன் பட்டிருந்தார்கள். ஒருவன் 500 நல்ல கவனிங்க, 2 பேரும் என்ன பட்டிருக்காங்க? கடன் பட்டிருக்காங்க. ஒருத்தர் 500 வெள்ளிக்காசு, மற்றவன் 50 வெள்ளிக்காசு கொடுத்தான். இப்ப 2 பேருக்கு யாருக்கு பெரிய கடன்? யாருக்கு பெரிய கடன்? யாருக்கு சின்ன கடன்? இப்போ அடுத்த வசனம் படிக்கும்போது யாருக்கு பெருசு சின்னதுன்னு தெரியும். அடுத்த வசனம், கொடுக்க அவர்களுக்கு நிர்வாகம், கொடுக்க அவர்களுக்கு யாருக்கு? 2 பேருக்கும். 500 வாங்குறவனுக்கும் கொடுக்க நிர்வாகம் இல்ல, 50 வாங்குறவனுக்கு கொடுக்க. அப்ப இப்ப யாருக்கு பெரிய கடன்? 2 பேருக்கும் பெரிய கடன். ஆனா நம்ம பிரச்சனை என்னன்னா, எனக்காவது 50, அவனுக்கு நானாவது லைட்டா தான் போய் சொன்னேன். பொய்ல என்ன லைட் ஸ்ட்ராங் மீடியம். நம்ம என்ன நினைச்சிட்டு இருக்கிறோம் தெரியுமா? அவங்களுக்கு நான் பரவாயில்ல. ஆனா சத்தியம் என்னன்னா, 2 பேருக்குமே கொடுக்க நிர்வாகம் இல்லை. நம்ம பல நேரத்தில் நம்ம இன்னொருத்தவங்க கூட கம்பேர் பண்ணதுனால நமக்கு கிடைக்கப்பட்ட அந்த மன்னிப்பை நம்ம பெருசா பார்க்க தவறுகிறோம். இந்த மீட்பை ரொம்ப பிரஷியஸா பார்க்கணும். நமக்குள்ள இந்த பரிசேயனுடைய ஸ்பிரிட் வந்துட்டு, அதுதான் பிரச்சனை. அவனை விட பரவாயில்ல, இவனை விட பரவாயில்ல, அவங்க சரியில்லை, இவங்க சரியில்லை. இந்த பார்வையை உன் கண்ணில் உத்தரத்தை வச்சுட்டு, அதை வச்சுட்டு சகோதரன் கண்ணில் இருக்கிற துரும்பை பார்க்கிறது என்ன? ஆண்டவர் அதான் சொல்றாரு. இங்க பாரு, இந்த வீட்டுல கூப்பிட்டது சீமோன், ரைட், விருந்து வச்சது சீமோன். ஆனா கர்த்தர் மன்னிப்பு கொடுத்தது யாருக்கு தெரியுமா? ஆண்டவர் சொல்றார், உன் விசுவாசம் உன்னை ரட்சித்தது. விருந்து வச்செல்லாம் ஆண்டவரை பிரியப்படுத்த முடியாது, விசுவாசித்து தான் பிரியப்படுத்த முடியும். ஆமென்.